ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷிதா அண்ட் அஞ்சலி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, அழகாக இந்த குட்டி குழந்தைங்களுக்கு அழகாக க்யூட்டான ஹேர்பேண்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோங்க. அப்புறம் வீட்லேயுமே இந்த பாருங்கள், இந்த ஹேர்பேண்ட்ஸாக இருக்கட்டும், பக்கத்தில் இருக்க அந்த கலர் சீப்பாக இருக்கட்டும், பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குல்ல. அந்த இது வந்து எவ்வளோ விலைக்கு இங்கே தாராவி மார்க்கெட்டில் கிடைக்கிது அப்படின்ட்டு தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த சீப்லாம் அப்படியே ஒரு குவாலிட்டிங்க, அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஆனால் வந்து எல்லாமே 30 ருபீஸ் தாங்க. வாங்க, இந்த சில இது வந்து விலை வந்து மாறுபட்டே இருந்துச்சு. இந்த கருப்பு கலர் ஹேர்பேண்ட் பாருங்களேன், இது வந்து பார்க்குறதுக்கு ரிப்பன் வச்சு பண்ண மாதிரியே இருக்கு இல்லையா, அதனால் இது அதுக்கு தாங்க. இப்போ நான் கூட என்னோடய பொண்ணுக்கு ஒரு ஜோடி ரிப்பன் வாங்கியிருக்கேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, சம்டைம் லேட் ஆகிட்டு நம்ம ஸ்கூலுக்கு கிளப்பி விட்றதுக்கு தலையை வந்து ரிப்பன் வச்சு கட்டுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா, அந்த பாதியில் இந்த ஹேர்பேண்ட் வந்து போட்டுட்டு போகணும். கம்பல்சரி வந்து ரிப்பன் வந்து இருக்கணும், பிளாக் கலர் ரிப்பன் தலையில். ஸோ அதுக்காக அந்த ரிப்பன் மாதிரியே இருக்கிற இந்த ஹேர்பேண்ட் ஒரு ஜோடி வந்து நான் வாங்கிக்கிட்டேன். அது வந்து ஜஸ்ட்டு 10 ருபீஸ் தாங்க, 10 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். ஜோடி 10 ரூபா, ரொம்ப சீப்பாக இருக்குல்ல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த கலராக இருக்கிற இந்த ஹேர்பேண்ட்ஸ் வந்து 30 ரூபா பாக்கெட்டுன்னு சொன்னாங்க. பார்த்திங்களா, வேறு வச்சு காட்டியிருக்கேன் இல்லையா, 30 ரூபா. இது நான் டிமார்ட்லேயும் வாங்கியிருக்கிறேன். அங்கே வந்து டப்பாவில் போட்டு கொடுக்கறதுனால 40 ருபீஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா வந்து அந்த 10 ரூபா அந்த டப்பாவுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த கிளிப்பும் பார்த்திங்கன்னா, இது வந்து அந்த சாஃப்ட் டச் கிளிப்புங்க. நீங்கள் ஏற்கனவே நம்ம வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சில கிளிப்ஸ் வந்து அந்த பிளாஸ்டிக்கே வலுன்னு ஒரு மாதிரி சாஃப்ட் ஃபீல் கொடுக்கும், அந்த மாதிரி கிளிப்ஸுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா 30 ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க. உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் அது வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னு பார்த்திங்கன்னா, டக்குன்னு உடஞ்சிரும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப ஸ்ட்ராங்லாம் கிடையாது. அப்புறம் இந்த மேக்கப்பு ஸ்பாஞ்சு இதெல்லாம் ஒரு பாக்கெட்டு 30 ரூபா. இதுவும் இந்த சீப்பு பார்த்திங்கன்னா அது ஒரு 50 ருபீஸ் கிட்ட சொன்னாங்க. இது வந்து நம்ம ஏற்கனவே இந்த ஸ்பாஞ்சு பார்த்துருக்கோம் இல்லையா, இதுவும் 30 ரூபா தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்கூல் ரிப்பன்ஸ், இந்த ஹேர்பேண்ட்ஸ் ஒயிட் அண்ட் பிளாக். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அழுக்கு தேய்ச்சி குளிக்கிறதாங்க. உண்மையிலே அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது. பார்க்குறதுக்கு அது யூஸ் ஆகுதோ இல்லையோ, பட் ஆனால் பார்க்குறதுக்கு உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே பாருங்களேன், இந்த டெடி கிளிப் மாதிரி இருக்குது. இதை பார்க்கலாம் எனக்கு டெடி பியர் ஃபீல் தான் வருங்க. அப்படி ஒரு க்யூட்டான கிளிப்ஸ். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இது 50 ரூபா சொல்லியிருந்தாங்கங்க. ஏன்னா அந்த கிளிப்பு எப்படி இருக்குது, இந்த அந்த ரீத் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. அப்புறம் இந்த பார்பியோட தலை மாதிரி ஒரு கிளிப்பு இருந்ததுங்க, அதுவும் 50 ரூபா. இந்த மாதிரி கொஞ்சம் யூனிக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே 50 ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாருங்கள், அந்த பிளாக் கலரில் அந்த பாசி வச்சு ஒர்க் வச்சுருந்தது ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம குட்டி குட்டி குழந்தைங்களுக்கு க்யூட்டாக இந்த மாதிரி ஹேர்பேண்ட்ஸ் கிளிப்ஸ் எல்லாம் வாங்கலாம். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, மும்பைலேருந்து பார்க்குறவங்க யாராவது பார்த்தீங்கன்னா, நம்ம மஸ்ஜித்துக்கிட்டே இருந்துச்சுங்க. தாராவி மஸ்ஜித் இருக்குது இல்லையா, அங்கே அது பக்கத்தில் இந்த பாய் போட்டிருந்தாங்க, இந்த பையா போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரேஸ்லெட்லாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 10 ரூபா தாங்க சொன்னாங்க. சின்ன பிள்ளைங்க கைக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதுவும் இந்த ஹேர்பேண்ட்ஸும் வந்து எது எடுத்தாலும் 10 ரூபான்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி ஹேர்பேண்ட்ஸ்லாம் நம்ம ஊரில் எவ்வளோ விலைக்கு கொடுக்கு அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரிய மாட்டேங்குதுங்க. தயவு செஞ்சு வீடியோ பார்க்குறவங்க யாராவது கொஞ்சம் நான் எடுத்து காமிக்கிறேன் இந்த கிளிப், அந்த டைமிங் வந்து ஓடுங்க. அந்த டைமிங்கை மென்ஷன் பண்ணி இது இவ்வளோ ருபீஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பொருள் இங்கே வாங்கவா வேண்டாமான்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆவேன், அதுக்காக தான். அப்புறம் இந்த டப்பா, இந்த ரப்பர் பாட்டில், இது எப்படி சொல்ல, ரப்பர் பேண்ட் பாட்டில் அப்படி பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக க்யூட்டாக இருந்துச்சு இல்லையா. இதோட விலை பார்த்திங்கன்னா எல்லாமே 30 ருபீஸ் தான் மேக்ஸிமம் இருந்துச்சு. இந்த கிளிப்பு வந்து 10 ரூபா தாங்க. இது நம்ம ஆல்ரெடி வந்து காட்கோப்பர் மார்க்கெட்டில் பார்த்துருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி. அது வந்து 10 ரூபா. இந்த பாருங்களேன், இது கொஞ்சம் யூனிக்காக இருக்குல்ல, இந்த ஹேர்பேண்ட் இது பண்ண மாதிரி, பேஸ்கெட் இது மாதிரி உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன எடுக்கிறோம், இதுவும் ஜோடி 30 ரூபா தாங்க சொன்னாங்க. இந்த பட்டர்ஃப்ளை கிளிப்பு, இது வந்து உண்மையிலே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இது ஒரு கிளாத் பேர் சொல்லுவாங்க இந்த கிளிப்புக்கு. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுன்னா கமெண்டில் போடுங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த கிளிப்பை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது தாங்க நம்ம சாஃப்ட் டச் ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த கிளிப்புங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து 30 ரூபா சொன்னாங்கங்க.
நல்லா இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. இதை வந்து ஸ்டைலிஷாக அப்படியே இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உண்மையிலே எனக்கு தெரியலை. என் பருவைக்கு 2 நம்மளாம் முடி எடுத்து வச்சுட்டு அந்த மாதிரி வைக்கலாம்னு நினைக்கேன். இந்த பாருங்களேன், இது என்ன சொல்ல, இந்த டெடி கிளிப்ஸ் அப்படியே ஒரு அழகாக இருக்குது பாருங்களேன். இந்த கேச்சர் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த டெடிபியருக்குள்ள அந்த கிளாத் போட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு உண்மையிலே. இது வந்து நம்ம வேக்சின் பண்ணுறதுங்க. இதெல்லாம் நான் அவங்ககிட்ட கேட்டுக்கல. இந்த ஹேர் பேண்ட்ஸ் பாருங்களேன், அப்படியே பார்க்குறதுக்கு ரெயின்போஸ் மாதிரி இருக்குது. ஆனால் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இது வந்து முடியில் சிக்கும். இந்த ஹேர் பேண்ட் வந்து நம்ம போட்டோன்னா அந்த பாசியில் சுற்றிக்கிட்டு அதை எடுக்கிறதுக்குள்ள நமக்கு உயிரே போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வீடியோ. இதுக்கு மேலே இன்றைக்கி இருக்கலாம் மழை வர்ற மாதிரி இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். உங்களுக்கு யாருக்கா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க. இது வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக காட்டுங்க, இல்லை ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணுன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துக்கு போய் அந்த ஹேர் பேண்ட்ஸ், கிளிப்ஸு, ட்ரெஸ் எதை பற்றினாலும் வீடியோ போடுறேன். உங்களுக்கு எதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்குது கமெண்ட்டில் கீழே போடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.